வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 11ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில நேத்து பார்த்த ஏப்ரல் 10ஆம் தேதிக்கான பிளாஷ்பேக் நம்ம பார்த்துடலாம் மக்களே. கச்சத்தீவு எப்போது இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது? when was கச்சத்தீவு ceded to ஸ்ரீலங்கா? 1974 அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, where was India's first high altitude climate research station inaugurated? இந்தியாவின் முதல் உயரமான காலநிலை ஆராய்ச்சி நிலையம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்த கேள்வி, where will IIM அகமதாபாத் நியூ கேம்பஸ் பி எஸ்டாப்ளிஷ்? IIM அகமதாபாத் புதிய வளாகம் எங்க நிறுவப்பட உள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா துபாய் அப்படிங்கிறதா சரியான விடை. ரெப்போ ரேட் ஆர்பிஐ எவ்வளவு பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6. அடுத்த கேள்வி, 3 கார்ஜஸ் அண்டார்டிக் ஐ அப்படிங்கிற டெலஸ்கோப்பை தொலைநோக்கியை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா நமக்கு சீனா அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, which country became the 54th nation to sign the Artemis Accord? ஆர்டிமிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 54வது நாடு எது அப்படின்னா பங்களாதேஷ். அடுத்த கேள்வி, உலக ஹோமியோபதி தினம் என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 10. அதே மாதிரி மகாவீர் ஜெயந்தியும் நேத்து நமக்கு ஏப்ரல் 10. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் மக்களே. ஏப்ரல் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாடு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்தோடனே நம்மளுடைய தமிழ் எழுத்தாளர் ஒருத்தருக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு. என்ன விருது, யார் அவர், இவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன விருது வாங்கியிருக்காரு, அந்த விருதை பத்தின சில விஷயங்களும் நம்ம நிறைய பார்க்க போறோம். சோ முதல்ல ஹூ won the பாரதிய பாஷா அவார்டு? ஓகேவா, அதாவது பாரதிய இங்க இருக்கா சார், இங்க இருக்கா, பாரதிய பாஷா அவார்டு, பாரதிய பாஷா விருதை வென்றவர் யார்? முதல்ல இந்த அவார்டை யார் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாரதிய பாஷா பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க. அப்ப இந்த விருதை கொடுக்கறது நம்ம கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது இல்ல, பாரதிய பாஷா பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு 1975ல ஆரம்பிக்கப்பட்டது. எங்க அப்படின்னா கல்கத்தால. சோ இவங்க என்ன அப்படின்னா வருஷம் வருஷம் இந்திய மொழிகள்ல, இந்தியன் லாங்குவேஜஸ்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும் விருதுகள் கொடுப்பாங்க. சோ அந்த வகையில இந்த வருஷத்துக்கான விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. பாரதிய பாஷா விருது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு. சோ இந்த விருது ஜெயிக்கிறவங்களுக்கு எவ்வளவு ரூபா கொடுப்பாங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய் மற்றும் மற்றபடி அந்த ஜெனரலா அந்த சர்டிபிகேட் இதெல்லாம் கூட வந்துடும். சோ 1 lakh கேஷ் பிரைஸ் கொடுப்போம். 1975 கல்கத்தால இந்திய மொழிகள்ல சிறந்து விளங்கக்கூடியவங்க. அதே மாதிரி 1,00,000 ரூபாய் கொடுப்பாங்க. இப்ப ராமகிருஷ்ணன் பத்தி பாத்துக்கலாம். சோ எஸ் ராமகிருஷ்ணன் எஸ்ஆர் பாத்தீங்க அப்படின்னா இவர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். இவர் பிறந்தது பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துல பிறந்தவர். இன்னொரு முக்கியமான விஷயம் இவரை பத்தி என்ன அப்படின்னா 2018ஆம் ஆண்டுல சஞ்சாரம் அப்படிங்கிற இவருடைய படைப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி விருது 2018ல சஞ்சாரம் அப்படிங்கிற படைப்புக்காக வாங்கியிருக்காரு. இந்த விருது இருக்குல்ல, அந்த பாரதிய பாஷா பரிசை எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா மே 1ஆம் தேதி கொடுப்பாங்க. காசையும் கொடுத்து அவார்டையும் கொடுப்பாங்க. ஓகேவா, சோ நமக்கு எஸ் ராமகிருஷ்ணன் 2018ல சஞ்சாரம் அப்படிங்கிற அவருடைய படைப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அது மாதிரி இந்த பாரதிய பாஷா விருது வேற தமிழர்கள் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, தமிழ் எழுத்தாளர்கள் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நமக்கு 2018ல மாலன் நாராயணன் ஒருத்தர் இருந்தார். சோ 2018ல மாலன் நாராயணன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2013ல அசோகமித்ரன் ஒருத்தர், அவர் இந்த விருதை வாங்கியிருந்தாரு, பாரதிய பாஷா விருது. அதே மாதிரி 2009ல பாத்தீங்க அப்படின்னா வைரமுத்துவும் இந்த விருதை வாங்கியிருந்தாரு. சோ இதெல்லாம் இந்த விருதை முன்னாடி வாங்கின தமிழர்கள் யாரெல்லாம், அந்த விருது என்ன, சோ அந்த விருது யாரு கொடுத்திருக்காங்க, அந்த விருது கொடுத்தவரை பத்தி எல்லாமே டீட்டெயிலா நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் ஒரு 2 நாள் முன்னாடி எங்க போயிருந்தாரு அப்படின்னா ஊட்டிக்கு போயிருந்தாரு. ஓகேவா, ஊட்டிக்கு எதுக்கு போயிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு திட்டம் பத்தி தெரியும். என்ன அப்படின்னா கள ஆய்வில் முதலமைச்சர். கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே சிஎம்ஏ டைரக்டா போயிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்களா,
ஆபீசர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்றது, மக்களை சந்திக்கிறது, பிசினஸ் மேனை சந்திக்கிறது, சங்கங்கள் கூட மீட்டிங் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுப்பாங்க. சோ அதுக்காக தான் அவர் வந்து ஊட்டி போயிருக்காரு. ஓகேவா? சோ அங்க ஊட்டி போகும்போது ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது நம்மளுடைய சிஎம் வந்து ஏதாவது வந்து புது புது அறிவிப்புகள் வந்து வெளியிடுவாங்க. சோ ஊட்டி கூட ஒரு 6 அறிவிப்பு வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க. சோ அதுல வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, ட்ரைபல் மியூசியம் அண்ட் ரிசர்ச் சென்டர், அதாவது பழங்குடி அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் நீலகிரியில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ ட்ரைபல் மியூசியம் அண்ட் ரிசர்ச் சென்டர் எங்க அமைக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகிரி அப்படிங்கிறதா சரியான விடை. அது இல்லாம நமக்கு நீலகிரி பத்தி நம்ம சமீபத்துல ஒரு நியூஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரீ, அதாவது இந்தியாலே முதல்ல கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் ஆட்டு நீலகிரிஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா கரியமில வாயு இல்லாத மாநிலம் வந்து எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீலகிரி. ஓகேவா? நீலகிரி இதுதான் நமக்கு சரியான விடை. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் வந்து தேசிய செய்திகள் போயிடலாம் மக்களே. நேஷனல் நியூஸ். அப்படியே நம்ம வந்து ஊட்டில இருந்து டைரக்டா எங்க போறோம் அப்படின்னா, இவர் யாருன்னு தெரியுதா? சோ இவருடைய பெயர் வந்து மோகன். சோ மைக்கு மோகன் இல்ல, இவர் மோகன் யாதவ். மோகன் யாதவ் அப்படிங்கிறவர் வந்து மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வர். மத்திய பிரதேசனுடைய முதல்வர். அப்போ இங்க இருந்து ஊட்டில இருந்து டைரக்டா எங்க போறோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்துல போய் ஒரு ஆப் லான்ச் பண்ண போறோம். என்ன ஆப் அப்படின்னா அன்மோல் அப்படிங்கிற மொபைல் ஆப். இந்த அன்மோல் அப்படிங்கிற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்திய மாநிலம் அப்ப எது? மத்திய பிரதேசம் அப்படிங்கிறதா சரியான விடை. அன்மோல் மொபைல் ஆப்னா என்ன? அன்மோல்னா ஒரு ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன். அதாவது ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஆன்லைன். இதுதான் வந்து இந்த அன்மோல் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம். ஒண்ணும் இல்லை, இந்த சிம்பிளா இந்த ஆப் எதற்காக அப்படின்னா மானிட்டர் பண்றதுக்கு, அதாவது ரியல் டைம் மானிட்டரிங் சொல்லுவாங்க. யார மானிட்டர் பண்றதுக்கு அப்படின்னா பிரெக்னன்ட் லேடிஸ். ஓகேவா? அதாவது ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் பிரெக்னன்ட் லேடிஸ். அதே மாதிரி வந்து இன்ஃபேண்ட் சின்ன குழந்தைகள் மற்றும் நம்ம கர்ப்பமா இருக்கக்கூடிய தாய்மார்களை வந்து கண்காணிக்கிறதுக்கு. எதற்காக அப்படின்னா இப்ப நம்ம இதெல்லாம் பாக்குறோம்ல, அதாவது வந்து மகப்பேறு இறப்பு விகிதம், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு, இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது இந்த சின்ன குழந்தை இறப்பு விகிதம், இந்த மாதிரிலாம் பாக்குறோம்ல. சோ இது எல்லாத்தையும் கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப் மூலமா எல்லாரையும் எப்பவுமே ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அதுக்காக தான் இந்த ஆப். மத்திய பிரதேஷ்ல வந்து நம்ம சமீபத்துல இன்னொரு முக்கியமான நியூஸ் பார்த்தோம். இந்தியாவுடைய 58வது புலிகள் சரணாலயம் வந்து எங்க எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மாதவ் தேசிய பூங்கா. இந்த மாதவ் தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இதே மத்திய பிரதேசத்துலதான் சமீபத்துல 5 ரூபாய்க்கு வந்து கரண்ட், 5 ரூபாய்க்கு நமக்கு விவசாயிகளுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதாட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த இந்த 57 டைகர் ரிசர்வ் ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேள்வியா கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது அவார்ட், விருது. இன்னைக்கு யாருக்கு என்ன விருது கொடுக்க போறோம் அப்படின்னா இவருக்கு தான் விருது கொடுக்க போறோம் மக்களே. சோ இவர் வந்து கேப்டன். சோ கேப்டன் நம்ம உன்னி கிருஷ்ணன் தெரியும், இவர் வந்து ராஜேஷ் உன்னி. ஓகேவா? சோ வந்து கேப்டன் ராஜேஷ் உன்னிக்கு வந்து என்ன விருது கிடைச்சிருக்கு அப்படின்னா நேஷனல் மெரிடைம் வருணா அவார்ட் 2025. 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய கடல்சார் வருணா விருதை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதற்கு சரியான விடை நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு ராஜேஷ் உன்னி, கேப்டன் ராஜேஷ் உன்னி. சோ இந்த விருது தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாலே வந்து இந்த இந்த மெரிடைம் விருது இருக்குல்ல, அதாவது இந்த கடல்சார் விருதுகள்லே வந்து உயரிய விருது எது அப்படின்னா இந்த நேஷனல் மெரிடைம் வருணா விருது. இந்த வருஷத்துக்கானது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ராஜேஷ் உன்னி அவர்களுக்கு. சோ ராஜேஷ் உன்னி அவர்கள் யார் அப்படின்னா அதாவது சினர்ஜி மெரைன் குரூப்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதனுடைய சேர்மேன் தான் வந்து ராஜேஷ் உன்னி அவர்கள். அதே மாதிரி நேஷனல் மெரிட் இந்த அவார்டு வந்து எப்படின்னா தேசிய கடல்சார் தினம் அன்னைக்கு தான் கொடுத்தாங்க. நமக்கு நேஷனல் மெரிடைம் டே என்னைக்குன்னு பார்த்தா ஏப்ரல் 5ஆம் தேதி. அதே மாதிரி ஆகாஷ் ரப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதாவது தேசிய இளைஞர் விருது நேஷனல் யூத் அவார்டு இந்த வருஷம் யார் வாங்கினாங்க அப்படின்னா ஆகாஷ் ரப். ஓகேவா? ரேணு அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கோபால் ரத்ன விருது. ஓகேவா? அதாவது இந்த இந்த நல்ல பால் உற்பத்தியாளர் இந்த மாதிரிப்பட்ட விருதுகள்லாம் கொடுப்பாங்கல்ல டைரி இதுக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினது வந்து ரேணு. சோ அப்ப ரேணு வந்து கோபால் ரத்னா, அதே மாதிரி ஆகாஷ் ரப் வந்து இளைஞர் விருது, அதே மாதிரி வந்து ராஜேஷ் உன்னி வந்து கடல்சார் விருது. 3 பேருக்கும் 3 விருது. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி. சோ நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் போயிடலாம் மக்களே. ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல யாருக்கு ரிப்போர்ட் கார்டு, யாருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்க போறோம்னு பாத்துடலாமா? சோ விச் ஸ்டேட் டாப் த பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ், பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னா நமக்கு முதல்ல இதை யார் வெளியிட்டது அப்படின்னா நமக்கு பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம்.
ஓகேவா? முதல்ல யார் வெளியிடுறாங்க கேள்வி கேட்பாங்க. நித்தி ஆயோக்னு கொடுப்பாங்க. நித்தி ஆயோக் தான் கொடுத்தா தப்பு. பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தான் இதை வெளியிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பஞ்சாயத்துகளை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாத்தையும் வந்து இது பண்ணி யார் நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒன்னு ஃபோர் ரன்னர் மக்களே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மரு, ஃபோர் ரன்னர், பெர்ஃபார்மரு, ஆஸ்பிரண்ட், அச்சீவர். ஃபோர் ரன்னர், பெர்ஃபார்மர், ஆஸ்பிரண்ட், அச்சீவர் அப்படிங்கிறது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர் ரன்னர் கேட்டகரியில முதல் இருக்கிறது வந்து குஜராத். ஓகேவா? ஸோ குஜராத் தான் முதல் இருக்காங்க. ஸோ 2வது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுல தெலுங்கானா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பெர்ஃபார்மர் கேட்டகரியிலையும் முதல் இடத்துல குஜராத், 2வது இடத்துல மகாராஷ்டிரா இருப்பாங்க. ஆஸ்பிரண்ட் கேட்டகரியில முதல் இடத்துல இருக்கிறது வந்து பீகார் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஓவரால் வந்து நமக்கு வந்து யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு குஜராத். ஸோ வந்து நமக்கு பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டுல முதலிடம் பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா குஜராத் அப்படிங்கிறதா சரியான விடை. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான தினங்கள். முக்கியமான தினங்கள்ல முதல் நாள் பாத்தீங்க அப்படின்னா தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 11ஆம் தேதி. ஸோ இந்த டே வந்து இந்த டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காந்தி அவர்களுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கஸ்தூரிபாய் காந்தி. ஸோ இந்த கஸ்தூரிபாய் காந்தியுடைய பிறந்த தினத்தை தான் வந்து இந்த நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டேயா கொண்டாடுறாங்க. கஸ்தூரிபாய் காந்தி, காந்தியுடைய ஒய்ஃப், ஏப்ரல் 11ஆம் தேதி தான் அவங்க பிறந்திருப்பாங்க. அந்த தினத்தை தான் நமக்கு நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வேர்ல்டு பார்க்கின்சன்ஸ் டே, உலக பார்க்கின்சன் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா அதுவும் நமக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி. பார்க்கின்சன் அப்படிங்கிறது ஒரு வகையான நோய் மக்களே, ஒரு வகையான நியூராலஜிக்கல் டிஸார்டர், அதாவது நம்ம நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை. அந்த இதுக்கான விழிப்புணர்வு தினம் தான் ஏப்ரல் 11. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய ட்ரீம் பேட்ச் நம்மளுடைய குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னைக்கு அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு 3 நாள் தான் இருக்கு. ஸோ 3 நாள்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏப்ரல் 14ஆம் தேதி 39 டெஸ்ட். அடுத்து நமக்கு ஏன்னா ஏப்ரல் 25ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வந்துடும். அதுக்கு முன்னாடி இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே. மொத்தம் 8000 கேள்விகள் இருக்கும் இதுல. நமக்கு பொது அறிவு, பொது தமிழ், ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட், பட்ஜெட் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடும். டெஸ்ட் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். OMR PDF அனுப்புவோம். கொஸ்டின் பேப்பர் PDF, எக்ஸ்பிளனேஷன் PDF, ஆன்சர் கீ PDF எல்லாமே நமக்கு இதுல இன்க்ளூட் ஆயிடும் மக்களே. ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 1999 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம். டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் வந்து டெலிகிராம் குரூப்ல இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க ஸ்கெடியூல்னு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்கெடியூல் அனுப்பிச்சிடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தினமொரு திட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் வந்து பால்னா ஸ்கீம். அது என்ன பால்னா? பால்வாடி அந்த மாதிரி இருக்கா? ஸோ கிட்டத்தட்ட பால்வாடி திட்டம் மாதிரி தான். ஸோ பால்னா ஸ்கீம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2022 கொண்டு வரப்பட்டது. ஸோ முக்கியமா இதோட பால்னா ஸ்கீம் வந்து இந்த கிரீச் இருக்கலாம் மக்களே, அதாவது வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்கள், ஒர்க்கிங் மதர்ஸ் வந்து தங்களுடைய குழந்தைகளை விட்டுட்டு போறதுக்கு வந்து ஒரு இடம் வேணும். ஸோ வந்து அதனால கவர்மெண்ட் சார்பில் இந்த கிரீச் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே மிஷன் சக்தி கீழே வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு பால்னா அப்படிங்கிற திட்டம். ஸோ பால்னா திட்டம் 2022 கொண்டு வந்தது முக்கியமா எதற்காக அப்படின்னா வந்து குழந்தைகளை பார்த்துக்கணும். ஸோ அதாவது 6 மாசத்துல இருந்து 6 வயசு வரைக்கும் வந்து கிரீச்ல அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது இவங்களுக்கு ஒர்க்கிங் மதருக்கு சப்போர்ட் பண்ணுக்காக இது மிஷன் சக்திக்கு கீழே வரக்கூடியது. ஓகேவா? அடுத்தது நம்ம கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் போயிடலாம். ஸோ கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை வந்து காலப்பிரர்கள். ஸோ வந்து நம்ம திருக்குறள் இயற்றிய காலத்துல யாருடைய காலம்னா காலப்பிரர்கள். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பாலிட்டி கொஸ்டின். விச் ஆர்டிகல் சேஸ் தட் இந்த பார்லிமெண்டரி பிசினஸ் the presiding officer may however allow any member not proficient in Hindi and English to address the house in his mother tongue. எந்த உறுப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பினும் அவர் தாய்மொழியில் உரையாற்ற அவைத் தலைவர் அனுமதிக்கலாம். ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 120, ஆப்ஷன் பி 121, சி 112, டி 211. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். புதுசா நிறைய பேர் வந்திருப்பாங்க, புதுசாவும் பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அது மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க.
நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி சொல்லிட்டேன். இந்த 1 இயர் கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணாதவங்க மட்டும் கேட்டுக்கோங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா, இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம் மக்களே. இது குரூப் 1, 2, 4 எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். அதாவது வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் ஆன்சர் எல்லாமே கொடுத்துருவோம். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 வாட்டி டெஸ்ட் பிளஸ் பிடிஎஃப் வரும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி தமிழ் மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் இதை படிச்சாலே போதுமான மக்களே. இப்போ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கணும்னா அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் முதல் வாரம் வரைக்கும் உள்ளது உங்களுக்கு அனுப்பிவிடுறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் முடிய அனுப்பிவிடுவோம். ஓகேவா? மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சாம்பிள். ஸோ இந்த சாம்பிள் வேணும்னா கூட எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம் மக்களே. ஸோ இது வந்து ஏப்ரல் முதல் வாரத்துக்கான ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பியாச்சு. இது நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு பக்கா மெட்டீரியலா ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்து ரெட்ல ஹைலைட் பண்ணிருப்போம் மக்களே. தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஓகேவா? ஸோ முதல்ல இங்கிலீஷ், கீழே தமிழ்ல இருக்கும். டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 25 கொஸ்டின் இருக்கும். அந்த 25 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே டைரக்டான கொஸ்டினா இருக்காது. எல்லாமே வந்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட், சரியான இணையை தேர்ந்தெடுக்க, பொறுத்துக்கு, இந்த மாதிரி தான் கேள்வி இருக்கும். இதுலயும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், டெஸ்ட்லயும் புதுசா அந்த மெட்டீரியல்ல இல்லாத இது நம்ம இதுல கொஞ்சம் வச்சிருப்போம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். சார் அப்ப இதெல்லாம் எப்படி சார் நாங்க இது பண்ணுவோம்? 25 கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க கவர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இங்க எக்ஸ்பிளனேஷன் தனியா இருக்கும் பைலிங்குலா. ஸோ அதுல இந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டுமே நீங்க ஆன்லைன்லயும் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. இல்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் படிச்சாலே போதும், வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ் இருக்கு மக்களே, டெலிகிராம் சேனல் இருக்கு. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல டேரக்டா நீங்க டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வந்துடும். ஸோ இதுல ஜாயின் பண்ணணும் பாத்தீங்கன்னா டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து இங்கிலீஷ்ல வந்து தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷனு, நியூஸ் அப்டேட்ஸ், நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், அதே மாதிரி ஏதாச்சும் ஆஃபர் இதெல்லாம் வந்து நம்ம அதில் டப்புன்னு போடுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. பாரதிய பாஷா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது நமக்கு ட்ரைபல் மியூசியம் மற்றும் ரிசர்ச் சென்டர் வந்து நீலகிரியில் அமைக்க போறாங்க. அடுத்தது அன்மோல் செயலி மத்திய பிரதேசம். அதற்கு அடுத்தது வந்து தேசிய கடல்சார் வருடா விருது, நேஷனல் மெரிடைம் வருடா அவார்டு வந்து கேப்டன் ராஜேஷ் சுன்னி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ், பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடுல முதலிடம் பிடித்தது பாத்தீங்க அப்படின்னா குஜராத் தான். அடுத்த கேள்வி தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் ஏப்ரல் 11. அதே மாதிரி உலக பார்க்கின்சன் தினமும் நமக்கு ஏப்ரல் 11. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளன் எல்லாமே. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.